ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 2 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேல் காணப்படுகிறதான அந்த நம்பிக்கை குறைவுபடுகிறதான பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பயம் உண்டாகிறது. இந்த நம்பிக்கை குறைவுபட காரணம் என்ன? ஒன்று, தேவனுடைய பாதுகாப்பு இல்லையோ என்கிறதான ஒரு சந்தேகம் அவனுடைய வாழ்க்கையில உண்டாகிறதான பொழுது பயம் உண்டாகும். அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் அறிந்தும் அறியாமலும் அவன் பாவம் செய்கிறதான பொழுது, பாவம் செய்ய எத்தனிக்கிறதான பொழுது பயம் உண்டாகிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது வேறு. அது அவர் தண்டிப்பார், தள்ளிவிடுவார் என்பதால் ஏற்படுகிற ஒரு பயம். அது அவருக்கு கொடுக்கிறதான கனம், மரியாதை. இது தேவனில் கொண்டிருக்கிறதான நம்பிக்கையும் அன்பும் விசுவாசம் வெற்றி என்பவற்றுக்கான ஒரு பலனாய் காணப்படுகிறது. இந்த தேவன் இந்த உலகத்துக்கு பயப்படுகின்ற பயமுள்ள ஆவியை நமக்கு கொடுப்பாரா? ஒரு நாளும் கொடுக்க மாட்டா. மாறாக பலமும் வல்லமையும் அன்பும் ஆகிய ஒரு ஆவியவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது தம்முடைய அன்பையும் தெளிந்த புத்தியும் சரியான ஒரு தொலைநோக்கு கொண்ட ஒரு பார்வையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். பிற்பாடு எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? தவறு செய்தாலும் மனம் திரும்பி மனம் மறந்து கர்த்தரிடம் சேரத்தக்க கிருபையும் அவர் நாட்கள் நமக்கு தந்திருக்கிறார். நாம் எந்த நிலையில காணப்பட்டாலும் தைரியமாய் கிருபாசனத்தண்டை சேருவதற்கு நமக்கு நம்பிக்கையும் தைரியமும் தருகின்ற 2 முக்கிய காரணங்கள் உண்டு. ஒன்று, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் காணப்படுகிறது. ஆகவே நாம் எதையும் அவருக்கு மறைக்க வேண்டிய அவசியமில்லை. தவறுகள் நிச்சயம் காணப்படும். அவற்றை அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயம் நமக்கு கிருபையும் மன்னிப்பும் அவரிடத்தில் இருந்து நமக்கு கிடைக்கிறது. அடுத்தது, கிருபாசனத்தில் வீற்றிருக்கிறவர் நமது மகா பிரதான ஆசாரியர். நாட்களில் யூதருடைய பிரதான ஆசாரியர் போல வருடத்திற்கு ஒரு தடவை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு பாவ நிவாரண பலிக்கான அந்த இரத்தத்தோடு போகிறவர் நம்முடைய தேவன் அல்ல. நாம் பாவத்தின் நிமித்தம், நம்முடைய வாழ்க்கையில் செய்த தவறுகளின் நிமித்தம் தம்மையே பலியாக கொடுத்து ஒரே தரம் மறித்து உயிர்த்தெழுந்தவராக நம்முடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தி ஒரே தரம் பிதாவினுடைய சன்னிதானம் சென்று அவருடைய வலது வருஷத்தில் உட்கார்ந்தவராக நமக்காக இன்றும் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் தான் நம்முடைய ஆண்டவர். அது மாத்திரமா, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் நம்முடைய பலவீனங்கள் யாவையும் அறிந்தவராக பிரதான ஆசாரியர் தான் நம்முடைய தேவன். நம்மை சேர்த்து கொள்ள மீண்டும் வருவதற்கு காத்திருக்கின்ற நேசராய் காணப்படுகிறார். இந்த மேலான கிருபையை பெற்றிருக்கிறதான நமக்கு இன்னும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில பயம்? எந்த நிலையிலும் தைரியமாய் அவருடைய கிருபாசனத்தன்னை சேரும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதனாலே மற்றுள்ளவர்களையும் தைரியப்படுத்துவோம். அவர் நம்முடைய தகப்பன். இப்போதே தெய்வ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் எனக்கு தாரும். என்னுடைய வாழ்க்கையில பயத்தை முற்றிலுமாக மாற்றி எப்பொழுதும் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்களாக கர்த்தருக்கு ஏற்ற அந்த பயத்தை நாட்கள் நாம் பெற்றுக்கொண்டு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால் அவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் தெய்வ சமூகத்தில் வாஞ்சிப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்து வழிநடத்துவார். தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம், ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரப்பா. நீர் எங்களுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறபடியா உம்முடைய பாதம் பணிந்து நாங்கள் மண்டாடி கெஞ்சி கேட்கிற ஆண்டவரே. நாட்களில் நாங்கள் எதை குறித்தும் சிந்திக்காதவர்கள், எதை குறித்தும் பயப்படாதவர்களாக, ஏக சிந்தையுள்ளவர்களாக உண்மை மாத்திரம் பார்த்து கொண்டு அப்படிப்பட்ட தெளிவுள்ள சிந்தனையும் பலமும் அன்பும் அப்படிப்பட்ட ஆவிய நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடினா அவைகளை குறித்து நாங்கள் சிந்தித்து செயல்பட தகப்பன் யாவருக்கு கிருபை கொடுத்து வழி நடத்தும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.